பிரிஞ்ச உறவுகளை வந்து நியாயமான முறையா இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்கறதுக்கு தான் கண்டிப்பா கண்டிப்பா. இந்த தீராத கடன் பிரச்சனை அதுக்கெல்லாம் தீராத கடன் பிரச்சனை அது இப்போ வரைக்கும் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அது ஒரு இதுவாகிடுச்சு. அது மக்கள் கூட நான் அது சொல்கிறதான், எனக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா, கடன் தொல்லை அதிகமாக இருக்குல்ல, அதிகமாக ஆக்கப்பட்டது. அது நம்மளாக தான் உருவாக்கிறது. கடன் தொல்லை என்றைக்குமே ஆகாது. நம்மளாக தான் ஆசைக்கு மாரி கடனை வாங்கி தேவையில்லாத பிரச்சனை ஆச்சு. அது கடன் தொல்லைக்கு எதனா பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? கடன் தொல்லைக்கு எதுவுமே தீர்வு கிடையாது. உங்களால் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த கடன் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களை வருமானத்துக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன். அடிமடி நமக்கு என்ன இருக்குது? வருமானம். நமக்கு வர சம்பளம் வந்து பத்தலை, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல வேலைக்கு போய் செய்யணும்னா எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும். அந்த இடத்துல வேலை செஞ்சால் கையில் காசு பற்ற மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு உண்டான வேலைகள் நான் செஞ்சு தரேன். அந்த வேலை இந்த வேலை செய்யுங்க, இந்தமாதிரி தாயத்து கட்டுங்க, நீங்கள் முன்னாடி போங்க, உங்களுக்கு முன்னுக்கு வரும், தடைகள் நீங்கி உங்களுக்கு இன்னும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம். அது சம்பாரிச்சா தான் நீங்கள் அந்த கடனை தீர்வு கிடைக்க முடியும். மந்திரத்தால் கடத்தை ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. என்ன சார் எனக்கு கடன் ஏற்பட்ட கடத்தை வந்து மந்திரத்தால் என்ன பண்ண முடியும்? இதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன், தேவையில்லாமல் அவங்க கிட்ட இருந்து மேற்கொண்டு காசை வாங்குறாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், கடன் உருவாகிறதே வந்து நம்மளால் வருமானம் இல்லாதனால தான், வருமானம் பத்தனால தான் நமக்கு கடன் உருவாகுது. நீங்கள் தயவுசெய்து அந்த கடனை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கங்க. அதாவது வருமானத்தை டெவலப்மெண்ட் பண்ணிங்கன்னா கடன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தீர்ற வழி கிடைக்கும்.